யாரிடம் போவாண்டவர்? நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்மிடத்தில் உண்டேப்பா. எல்லா வார்த்தையும் எங்களை பலப்படுத்தலப்பா, எங்களை உயிர்ப்பிக்கலப்பா, எங்களை அசைக்கலாண்டவர். இந்த வார்த்தை மாத்திரம் எங்களை ஒரு மாற்றம் அடைச்சுக்கிறதா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். மறுபடியும் வாசிங்க, நல்லா கேளுங்க, செவி கொடுத்து கேளுங்க இந்த வசனத்தை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும். ஒரே வார்த்தையை பைபிள் முழுக்க வந்துடுச்சுப்பா. இந்த ஒரு வசனத்துல பைபிளே அடக்கம்பா. இந்த வசனம் சொல்லுது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும்னா, முதலாவது நாம் தெய்வனிடத்தில் அன்பு கூறணும். தெய்வனிடத்தில், ஆமாம், முதலாவது பிரதான கற்பனை அதுதான். தெய்வனிடத்தில் அன்பு கூறாதவன் பிறனிடத்தில் அன்பு கூற முடியாது. தேவனிடத்தில் பிரியமா உன்னால் நடக்க முடியல, விடுதலோடு ஜெபம் பண்ண முடியல, ஆராதிக்க முடியல. அப்ப என்ன? தேவனிடத்தில் நெருங்க முடியல. தேவன் தான் எல்லாம் உனக்கு புரியல. அவர் கிட்ட போக முடியல, பிரசன்னத்தை உணர முடியல, அவர் அன்பு கூற முடியல. தேவனை உனக்கு புரியல. தேவனுடைய அன்பு புரிஞ்சிச்சுன்னா அவர் பாதத்தில் விழுந்து கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும், உங்க சிலுவை நிழலினால் நான் மறைந்து வாழணும். உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும், உங்க சிலுவை நிழலினால் நான் மறைந்து வாழணும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும், உங்க நேச அக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும், உங்க நேச அக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான் என் தலைமையில் இருக்கணும். உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான்
தான் எங்கள் தலைமையில் இருக்கணும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உன் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உன் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உன் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உன் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில கிறிஸ்துவ ஜீவன், அதுக்கு பேர் தான் அன்பு. ஹல்லேலூயா. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்துடைய வாழ்க்கை. தேவனிடத்தில் அன்பு கூறாத நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூற முடியாது. கல்வாரி அன்பு புரிந்து கொள்ளாதவன் தெய்வனிடத்தில் அன்பு கூற முடியாது. கல்வாரி புரிந்து கொண்டவன் தான் தெய்வனிடத்தில் அன்பு கூற முடியும். அந்த அன்பை புரிந்து கொண்டதான் நம்ம மற்றவர் மேலே அன்பு செலுத்த முடியும். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 45 நினைக்கிறேன் இருக்கா வசனம், 45, 46, 40 இருக்கா? இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மத்தேயு 5:46, 47. உங்களை சிநேகிக்கிறவனை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? கடவுளுடைய அன்புக்கும் இந்த உலகத்தின் அன்புக்கும் இங்கே வித்தியாசப்படுத்தி தேவன் காட்டுகிறது பார்க்க முடிகிறது. இந்த உலகம் அன்பு கூறுகிறவர்களை அன்பு கூறுகிறது, உதவி செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது, பாசம் காட்டுகிறவர்களுக்கு பாசம் காட்டுகிறது. அதை நினைத்து ஒரு காலத்தில் என்னை எவ்வளவோ அன்பை வளர்த்தாங்க, எவ்வளோ உதவி செஞ்சாங்க, நம்ம ஏதாவது அவங்களுக்கு பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்க, எனக்கு நான் அந்த காலத்தில் எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? வீட்டுக்கு வரும்போது கதவை சாத்திக்கிட்டாங்க. கதவை நம்மளும் அவங்க வரும்போது கதவை சாத்திக்கிட்டோம். கதவை இது உலகத்தின் அன்பு. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதுக்கு என்ன பலன்னு? பதிலுக்கு பதில் சரியாக போச்சு. நீங்கள் கொடுத்தீங்க, நான் கொடுத்தேன். நீங்கள் அன்பு காட்டினீங்க, நான் அன்பு காட்டினேன். பிரதிபலன் இல்லாமல் நம்மளை வெறுக்கிறவர்களை அவர்கள் மேலே அன்பு காட்டுறது. ஹல்லேலூயா. அதுதான் அன்பு, அதுதான் தேவன் சொல்ல அன்பு. இன்னும் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 4:19. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 4:19. 1 யோவான் 4:19. 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19 வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முந்தி ஃபர்ஸ்ட் தேவன் தான் அன்பு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுன்னு வரபடி ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான தெய்வீகமான எதையும் எதிர்பார்க்காத தகுதியே இல்லாத ஒருத்தன் மேல அன்பு செலுத்தினா அது தேவனுடைய அன்பா தான் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்த இடம்தான் கல்வாரி. இந்த கல்வாரி சிலுவையில் தான் மனிதனை எந்தையும் எதிர்பார்க்காம எதுவுமே அவங்ககிட்ட கேட்காம அவனுக்காக இறங்கி வந்து அவருடைய அன்பை தம்முடைய கல்வாரி சிலுவையில் அவனுக்காய் ரத்தம் சிந்தி அவன் பாவங்களை சுமந்து கட்டு அவனுக்காய் மரித்தது நிமித்தமாய் இந்த அன்பு இந்த உலகத்தில் வந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய தூக்கு தண்டனைலாம் நிறைய குறைச்சிட்டாங்க. நிறைய அரசாங்கங்கள்லாம் நிறைய தண்டனை குறைச்சிட்டாங்க. வாய்ப்பு கொடுக்கலாம், அவனுக்கு தருணம் கொடுக்கலாம், அவனுக்கு சில ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், ஒருவேளை அதில் திருந்துனா அவனுக்கு விடுதலை சீக்கிரம் கொடுத்துலாம். அப்போ அந்த அன்பு நிமித்தமாக தான் சட்டங்கள் மாற்றப்பட்டது. அந்த அன்பு அந்த மனிதர்கள் மேல் இருந்ததுனால சட்டங்கள் இறக்கப்பட்டு கொஞ்சம் இறங்கி வந்தார்கள். கடினமாக இருந்த சட்டங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த சூழ்நிலையில் தப்பு பண்ணிட்டான், அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அந்த சிறைச்சாலைகளில் 1 வருடம் 2 வருடம் அந்த குற்றங்களுக்கு தகுந்தது போல் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் அங்கே தனிமைப்படுத்தி அவங்க நினச்சி பார்க்கணும். அந்த சிறைச்சாலை அவனுக்கு எதுக்குன்னா, அந்த தனிமை அவனுக்கு எதுக்குன்னா, அவன் தவறுகளை உணரும்படியா, எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கும்படியா,
அது சிறைச்சாலை. அதுதான். ஆமாம். 3 நாள் யோனாவை எங்கே போட்டார்? ஏன்பா ஒரு நாளில் திரும்பி போட்டுட்டான்ல. 3 நாள் மீன் வித்தில் வைக்கிறாரு. உணரணும், நீ மாறணும், அழைப்பு உணர்ந்து கொள்ளும். அந்த கடுமையான இடத்துல தேவனுடைய அழைப்பு உணரணும். அழைப்பு விட்டு நான் வேறு வழியில் போகிறேன். அதனால் அந்த இடத்துல 3 நாள் உட்கார வைக்கிறார். சிறைச்சாலைகள், 3 நாள் இருள், 3 நாள் பிரச்சனைகள். சிலருக்கு அந்த இடத்துல உட்கார வைக்கும்போது தான் அவங்க உணர்றாங்க. சிறைச்சாலையில் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சட்டங்கள், கடுமையான சட்டங்களை குறைக்கப்பட்டது. எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்த பிறகு. இயேசு கிறிஸ்து, ஆமாம், இயேசு கிறிஸ்து காலத்தில் எப்படி இருந்தது? ஒரு பெண் நடனம் ஆடினாள். ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன பரிசு வேண்டும்? ஒரு உத்தமன் யோவான் தீர்க்கதரிசி மனம் திரும்புகள் என்று பிரசங்கித்த தேவ மனிதனுடைய தலை வேண்டும் என்று கேட்கிறார். 5 நிமிஷத்தில் தலையை வெட்டி துணிந்து தாளந்தில் கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. அப்போ எப்படிப்பட்ட கொடூரமான காலத்தில் இயேசு வந்தார். ஒரு இருண்ட காலத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியா, அந்த அன்பின் வார்த்தையை கேட்கும்படியா இந்த உலகத்தில் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகுதான் சட்டங்களில் பல மாற்றங்கள், தண்டனைகள் எல்லாம் குறைக்கப்படுது. அந்த அன்பு தான், அந்த அன்பு நிமித்தமாய் பல மாற்றங்கள் வந்தது. இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்த பிறகுதான் இந்த உலகம் அன்பு என்றதை புரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. உதவும் காரங்களே இது ஒரு புதுசாக ஒரு முதியோர் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசிரமம் நடத்துகிறார். அவர் ஒரு பூர்வீக இந்து சமயத்தை சார்ந்தவர். அந்த ஏழை குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் அவர் வந்து ஒரு ஆசிரமம் நடத்தி அவங்களுக்கு உதவி செய்கிறார். அவரை கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும், இப்படிப்பட்ட அனாதை பிள்ளைகள் முதியோர்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி நடத்துகிறீங்களே, இப்படி செய்யணும்னு உங்களுக்கு எப்படி வந்தது மனசு? இப்படி செய்யணும்னு, இப்படி உதவி செய்யணும் மனது உனக்கு எப்படி வந்தது? எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? இதுக்கு காரணம் யார்? அவர் சொன்னார், அன்னை தெரேசா. அன்னை தெரேசாவுடைய அந்த அன்பு என்னை அசைத்தது. அதுதான் இன்னைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறது. ஓகே, இந்த அன்னை தெரேசாவை யார் அசைத்தது? யார் அசைத்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு அசைத்தது. அப்படிதான் அன்பு. இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தர் அன்புள்ளவனாக இருக்கிறானா, யாரோ ஒரு கிறிஸ்துவன் காரணம். அந்த கிறிஸ்துவனுக்கு காரணம் இயேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பாக இருக்கிறோன்னு நினச்சிங்க, எங்கேயோ ஆண்டவருடைய டச் இருக்கு, எங்கேயோ ஒரு தேவனுடைய தொடர்பு இருக்கு. அவங்க வேற மதங்களை சார்ந்தா இருந்தாலும் உறவிலே அன்புள்ளவர்களாக இருக்கிற காரணம் எங்கே இருந்து ஊட்டாய் எதன் வழியாக அவர்களுக்கு அன்பு கடந்து வந்து இருக்கிறது. ஏசு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு யார் வழியாக அன்புன்னு ஒன்று புரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நல்லா கவனிக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிக்க கற்றுக்கணும், கவனிக்க கற்றுக்கணும். அதுதான் வேதம் படிக்கிறது. குடுகுடுன்னு ஓடுறதில்ல, ரேஸ் எல்லாம் ஓடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையாக நிதானமாக கவனிக்கணும். மறுபடியும் வாசிங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் கடவுள் நமக்குள்ள இருக்கிறார், நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அன்பு பூரணப்படும். நம்ம ஒருத்தருக்கு அன்பா இருந்தா அப்போதான் நம்ம கடவுள்ல அன்பு உள்ள இருக்கிறாரா. மற்ற செயல் கடவுளை வெளிப்படுத்தலைங்க. மற்ற காரியங்கள் நிறைய உங்ககிட்ட இருக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த அன்பு மட்டும்தான் கடவுளை வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு ஊழியர் மீட்டிங் நடத்தினாங்க. தம்பி ரவி தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். கொரோனா காலத்தில் அவங்க ஊழியத்துக்கு வந்தாங்க. அவர் எல்லாமே பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். அவர் வந்தாங்க.
எங்களெல்லாம் அழைப்பு கொடுத்து நான் போனேன். ஒரு சபைகளெல்லாம் ஒரு எழுப்புதல் கொண்டு வரணும். ஆண்டவர் இந்த இந்த பிரிட்ஜை காட்டினார். செப்பனத்தில் அசோக் நகர்லேருந்து வராங்க. அவங்க வந்து இந்த தரிசனத்தில் காட்டினார், இந்த ரோட்டை காட்டினார், இந்த ஏரியாவை காட்டினார், ஆண்டவர் அப்படியே காட்டினார் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சரி, நம்ம ஊரில் ஒரு சபை ஊழியர்கள் மத்தியில் ஒரு ஒரு எழுச்சியை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும் விரும்புகிறாங்களே, இவ்வளோ தூரத்தில் வர அந்த ஒரு சகோதரி. அதனால் நான் சொன்னேன், நீங்கள் நடத்துங்க, உங்களோட நான் நிற்கிறேன், உங்களோட என்னால் என்ன உங்களுக்கு பண்ணித்தருமோ நான் பண்ணித்தரேன். அங்கேருந்து வந்து இங்கே இருக்கிற ஊழியங்கள்லாம் பலப்பட நீங்கள் நினைக்கிறீங்களே, நான் உங்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னு நானும் சொன்னேன். சரி, ஒரு வாலிப மகள் வந்து இப்படி செய்கிற போது நான் இந்த பகுதியில் இருக்கிற உங்களை சப்போர்ட் பண்ணுறேன். நான் என்னால் உங்களுக்கு என்ன உதவிகள் பண்ண முடியும் பண்ணுறேன். நான் ஒரு 50 ஊழியக்காரரை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கிறேன் இந்த பகுதியில் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, ஓகே. அடுத்த மாதம் அதே மாதிரி கூட்டம் நடந்துனாங்க. அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அதுங்க கூட இருக்கிற உதவி செய்கிற சில வாலிப பிள்ளைகள் சகோதரிகள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, இந்த மாதிரி கூட்டம் நடக்கு, நீங்கள் வந்துடுங்கண்ணே. அம்மா, அவங்க ஒரு ஊழியக்காரர், நான் ஒரு ஊழியக்காரன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் சொல்லியிருக்கிறேன். அவங்கள என்னோட பேச சொல்லுங்கள், நான் அவங்களோட பேசணும். பேசிவிட்டு நம்ம அந்த காரியங்களை கொஞ்சம் பேசிட்டா நம்ம தொடரலாம். இல்லையா, அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் எப்பவுமே ஜபத்திலே இருப்பாங்களா, ஆண்டவர்கிட்டயே பேசிகிட்டு இருப்பாங்களா. ஊழியக்காரங்களாம் பேச மாட்டாங்க, அசிஸ்டன்ட் தான் பேசுவார். இதனால அது புதுசாக இருக்குது. அவங்கள உதவி செய்யறதான் நம்ம நினைச்சோம். அப்போ எப்போவுமே அவங்ககிட்ட பேச முடியாது. சரி, ஏன் பேச மாட்டாங்கன்னா, பாஸ்டருங்களாம் வந்து அவங்ககிட்ட காசு கேட்குறாங்களா. அதுக்கு நீ வீட்லேயே இருந்துக்கலாமாம்மா. பாஸ்டர்லாம் வந்து காசு கேட்குறாங்க. யார் பாஸ்டர்கிட்ட பேச மாட்டாங்க. யார் பாஸ்டர்கிட்ட? பாஸ்டருங்களை இப்படி ஒருங்கிணைப்பேன். பாஸ்டர்களை சரி பண்ணணும்னு வந்த நீ பாஸ்டரோட பேசணும்ல. ஐயா வாங்க, நம்மலாம் சேர்ந்து செயல்படுவோம், என்னென்ன மாற்றம் கொண்டு வரலாம் பேசணும். அவங்க என்ன பண்ணாங்க, யாருக்கிட்ட நான் பேச மாட்டேன், அசிஸ்டன்ட் தான் பேசுவாங்க. அவங்க எப்போவுமே தேவனோட தான் பேசுவாங்களாம், தேவன் சொல்கிறதான் செய்வாங்களாம். ஒரு கூட்டம் வச்சாங்க. அன்றைக்கி பார்த்து அடின்னு மழை அடிச்சுது. ஐயா இன்னைக்கு கேன்சல், அடுத்த வாரன்ட்டாங்க. என்னடா எல்லாமே ஆண்டவர் சொல்கிற, மழை வரணும்னு உனக்கு ஏன் சொல்லலை? மழை வரம்பா அவன் தள்ளி வைக்கலாம்ல, சொல்லலை. அப்போது அவங்க பெரிய பக்தி, ரொம்ப பவர், யாருக்கிட்டே பேச மாட்டாங்க, தேவனோடு தான் பேசுவாங்க, தேவனோடது. அப்போ ஒரு ஊழியக்காரனை மதிக்கலையே, ஊழியக்காரனோட கனம் பண்ணலையே, அவனும் ஒரு ஊழியக்காரன் தானே. யாருக்கிட்ட நான் பேச மாட்டேன், நஷ்டன் தான் பேசுவான். அப்போது தேவனுடைய அன்பு எங்கே? அன்பு யாருக்கிட்ட பேசாமல் ஒரு ஊழியம் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? இந்த ஏரியாவில் வந்து ஊழியம் பண்ணும்போது உங்களுக்கு தொடர்பு வேணும்ல, பேசணும்ல. ஐயா நம்ம இப்படி பண்ணலாம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்ன பண்ணலாம் சொல்லணும்ல, சொல்லலை. அப்போது அவங்க அந்த தரிசனம் வெற்றினருக்கு யாரும் ஒருங்கிணைக்க முடியல. அவங்களால ஒருங்கிணைக்க, நான் அவங்க யார்கிட்ட பேச மாட்டாங்களே, யார்கிட்ட பேசாமல் எப்படி ஒருங்கிணைப்பேன்? எப்படி நீ இணைப்பேன்? எங்கே அன்பு? உன் வல்லமை வரங்கள் பேச வேணாம்னு சொல்லிடுச்சா? இல்லை வேத வசனம் சொல்லிடுச்சா? ஆண்டவர் சொன்னாரா யாருக்கிட்ட பேசாதானே? நீ கூப்பிட்டனால வந்துடுவாங்களா? எப்படி வருவாங்க? சகை ஒரு பாவியான மனிதனை பார்த்து ஏசிக்கிறேன், சகையவே நான் உன் வீட்டுக்கு வரேன்ப்பா. ஹல்லேலூயா. நான் வரேன் வீட்டுக்கு, நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, நான் உன் வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா. ஹல்லேலூயா. இதுதாங்க அன்பின் குரல். ஹல்லேலூயா. ஐயா நீங்களே என் கூட இருங்கய்யா, நான் சின்ன பொண்ணாக இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த பகுதியில் நம்மளாம் சேர்ந்து ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ரொம்ப வயசில் ஒரு 27 வயசுக்குள்ளது, 25 26 வயசு தான் இருக்குது. நாங்களாம் மூத்த ஊழியக்காரில் இருக்கிறோம். ஐயா நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க சொல்லியிருக்கலாம். நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நான் யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட தான் ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க. அவர் சொல்கிறத இவங்க செய்வாங்க. இந்த ஊழியங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக பலப்பட முடியும்? ஏன் சொல்லுகிறேன்னா, உங்களை நேசிக்கிறவர்களே நேசித்தா அதனால் பலரன். அதனால் பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டுனுங்கிறாரு. யார்? இயேசு. பாவி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுன்னுக்கிறார். இவர் பாவிகளோடு போய் உட்காந்து சாப்பிட்றாரு. ஆமாம், 5 புருஷன் இருக்கிற ஒரு சகோதரோட உட்காந்து என்ஜாய் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு? உரையாடி கொண்டு இருக்கிறார். உரையாடு. சகேயு அநியாயக்காரனும் வாப்பா வீட்டுக்கு போகலாங்கிறாரு, நான் தங்கணுங்கிறாரு.
இதுதாங்க அன்பு. ஹல்லேலூயா. தன்னை உலகம் வெறுத்தவர்களை இவர் நேசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அன்பு தேவன் இருக்கிறார் என்ற அடையாளம். ஹல்லேலூயா. அன்பில் இருக்கிறதா நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா? கோபம், பொறாமை எல்லாத்தையும் உடைச்சு எழுத்துறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒரு முறை வாசிங்க. எல்லாம் தெரிஞ்சுதான், திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கு. திருப்பி ஐயா உள்ள வாங்க, இடம் இருக்கு. நாம் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்த்தக சகல விசுவாசமுள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பிரயோஜனம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் அன்பு நீடிய சாந்தமும், அது சாந்தம் உள்ளது, தயம் உள்ளது, அது இரக்கம் உள்ள குணமுடையது. அன்பு பொறாமை இல்லை, யாரை பத்தி பொறாமை இல்ல. அன்பு தன்னை புகழாது, தன்னை பெருமைப்படுத்திக்காது, இருமாப்பா இராது, இருமாப்பா எனக்கு எல்லாம் தெரியும் இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, அநியாயம் பிடிச்ச வேலையெல்லாம் செய்யாது, தற்பொழிவை நாடாது, மத்தவங்க நம்மள புகழ்ந்து எல்லாம் பாடினே இருக்கணும், நீ நல்ல வல்ல வரணும் சொல்லணும் எதிர்பார்க்காது, சினமடையாது, கோபம் வராது, தீங்கு நினையாது, யாருக்கும் தீங்கு செய்யணும்னு நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், யாருக்கோ ஒரு அநியாயம் நடந்தவொடனே ஒருத்தர் தடிக்கு விழுந்தோன்னு அவனை கைத்தட்டி சிரிப்பாங்க. சத்தியத்தில் சந்தோஷப்படும், சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. சரியான காரியத்தில் மாத்திரம் அது மகிழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான காரியங்கள் நடக்கும் போது, உண்மையான காரியத்தை பேசும்போது அது சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் இந்த வசனத்தை. எபேசியர் புத்தகம் 3:18-19. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து நம்ம அறிவிக்க எட்டலங்க. நம்ம ஏன் அவரை நேசிக்கணும்? ஏதாவது ஒரு பிரியமா வாழ்ந்தோமா, நம்ம பாட்டுன்னு போனோம், நம்ம பாட்டுன்னு செஞ்சோம், பிடிச்சதெல்லாம் செஞ்சோம் இல்லையா? பண்ணாத காரியம் இல்லை, எல்லாம் பண்ணோம். என்னையா அவர் நேசிக்கணும்? அந்த கேள்விக்கு பதிலுக்கு என்னையா அவர் நேசிக்கணும்? அந்த அறிவிக்க எட்டல. ஏதாவது ஒரு சின்ன நல்ல குணம் இருந்திருக்குமா? ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு குணம் நம்ம கிட்ட இருந்துருமா? ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மாதிரி ஏதாவது இருந்திருக்குமா? ஒன்றுமே இல்லை. அறிவு கேட்டல. என்ன ஏன்ப்பா நான் நேசிக்கிறீங்க? புரியல ஆண்டவரே. அதுதான் அற்புத அன்பு. 2 உங்களுக்கு இதுவை காட்ட போகிறேன் இன்னைக்கு. அப்படி அன்பு புரிந்து கொண்ட ஒரு கூட்டம், கொள்ளாத ஒரு கூட்டத்தை பற்றி எனக்கு காட்ட போகிறேன். சுருக்கமாக கடுக்கடுன்னு முடிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்திலிருந்து தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு தம்முடைய சீடர்களை ஆரம்பத்தில் எப்படி அன்போடு அழைத்தாரோ, அவர் இந்த உலகத்தில் அவர் சிலுவைக்கு போகும் வரையில் போன பிறகும் கூட முடிய பரிந்து நம்முடைய அன்பில் ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த சீசர்களை அவர் என்ன பண்ணார்? அன்பு கூர்ந்தார். ஆமாம், அந்த 12 பேரில் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஒரே அன்பை அவங்களுக்கு காட்டினார். ஆனால் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதுலேயே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் இது 13ஆம் அதிகாரத்தில் பேசுகிறாரு. இந்த வசனம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரம் 70வது வசனம். அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். 6:70.
6:20. 70. இயேசு அவர்களை நோக்கி இயேசு அவர்களை நோக்கி, ம். 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? 12 உங்களை நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். உங்களுக்கு ஒருவன் பிசாசா இருக்கிறான். ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டார். 12 பேரை அழைத்தார், தெரிந்து கொண்டார். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறேன்னா, அவர் சொல்கிறத கேட்குறதே இல்லை, அவருடைய அன்பு உணரவே இல்லை, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கறதில்ல, செவி கொடுக்கறதில்ல இல்லை. ஆனால் அவன் யாரோடு இருந்தா? அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வந்த இயேசுவோடு இருக்கிறான். அன்பை வெளிப்படுத்தினவர் இயேசு. அவர் கூட இருக்கிற யூதாஸுக்கு அவருடைய அன்பு புரியலை. ஏன்னா அவருடைய அந்த வார்த்தையை கவனம் செலுத்துறதில்ல. எல்லாரும் எப்படி அன்பு கூர்ந்தாரோ 11 பேர், அது மாதிரி தான் யூதாஸையும் தெய்வன் அன்பு கூர்ந்தாருன்ற வசனம் சொல்லுகிறது. எப்போதும் போல் அன்புள்ளவராகவே தான் அவங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிறாரு. அதெல்லாம் கவனிக்கிறதில்ல. நான் சர்ச்சுக்கு போகிறேன், கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுறேன், பல காரியங்களும் ஒரு கிறிஸ்துவனுக்கு வெளிப்படையான சில அடையாளங்களை நான் வைத்திருக்கிறேன், கரெக்டாக போகிறேன், கணி கொடுக்குறலாம், ஓகே, சந்தோஷம். ஆனால் சபைக்கு சபையில் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும் பொழுது நீ அதை கவனிக்காம அங்கே உட்காந்துட்டு அங்கே தான் பல திட்டங்கள் போடுறது. நாளை காலையில் அங்கே போயிட்டு மத்தியானம் அங்கே லஞ்சு பண்ணிச்சுட்டு சாயந்தரம் அதை முடிச்சுக்கலாம். இப்படி ஒரு வாரத்துக்கான அந்த டைம் டேபிள் இந்த செய்தி நடக்கும்போது தான் எல்லாம் உட்காந்து இவர் பாட்டு ஊழியக்காரர் பேசிட்டு இருப்பார். இவங்க நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளே பரவாயில்ல, ரொம்ப நல்ல வசனத்தை கவனிக்கிறாங்க பொழுது இவங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு நம்ம பாட்டு இன்னும் ரொம்ப ஆர்வமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா கண்ணு மட்டும் தான் நம்மளை பார்த்துன்னு இருக்கோம். கண்ணு, ஆமாம், அந்த ஆவி இங்கேருந்து அப்படியே கடந்து போய் நாளைக்கு எங்கே போகணுமோ அங்கே போய் அதெல்லாம் அப்படியே காட்சியாக பார்த்துன்னு இருக்கேன். காட்சியாக போயிட்டுன்னு அது ஓடின்னு இருக்கேன். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கிறிஸ்தவளாக இருப்பதற்கான பல அடையாளங்களுக்குள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அந்த தன்மையை நீங்கள் இழந்துடாதீங்க. அதை கவனிக்கிற அந்த அற்புதமான அனுபவத்தை இழந்துடாதீங்க. ஆனால் இயேசு கூட இருந்தவனுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை கவனம் செலுத்தாதபடினாலே இயேசுவுக்கே துரோகம் செய்யக்கூடியவனே. அற்ப 30 காசுக்கு உடன்பட்டார்களா? 30 காசுக்கு அங்கே போய் பேரம் பேசுகிறாங்க. இயேசுக்கு விட காட்டி கொடுக்கறதுக்கு டீல் பண்ணுறான். எவ்வளோ தெரியுங்க? ஃபஸ்ட்டு ஒரு 100 வெள்ளிக்காசு கேட்டிருப்போம். உங்களுக்கு 100 வெள்ளிக்காசு கொடுத்துருங்க, நான் அவரை என்ன பண்ணுறேன், காட்டி கொடுக்குறேன்னு. இல்லை அவ்வளோலாம் முடியாதுங்க, அவ்வளோலாம் 10 வெள்ளிக்காசு கொடுக்குறேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இல்லைங்க அவ்வளோலாம் பத்தாது, ஒரு 90 வெள்ளிக்காசு கொடுங்க. இப்படி பேரம் பேசு. கடைசியில் அவங்க உடன்பட்டார்கள். ஏன்னா அதெல்லாம் தெரியாது, 30 காசு வெள்ளிக்காசு கொடுக்குறோம், நீ காட்டி கொடுத்தா கொடு, இல்லைன்னா வேற ஆளை பார்த்துக்குறோம். வேற ஆள் வெறும் காட்டி கொடுக்குறது 30 வெள்ளிக்காசா, அவள் தான் அதிகம் உனக்கு. சரி, ஓகே, டீல் முடிஞ்சது. டீலு இருந்துச்சு. அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, சிநேகிதனே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குறேன். அங்கேயே உடஞ்சி போயிட்டுருப்பான், அவன் நொறுக்கப்பட்டிருப்பான். அப்படி காட்டி கொடுத்த அந்த வார்த்தை அவனை உடைச்சிருக்கும். அவனை இது வரைக்கும் நான் எவ்வளோ அன்பு காட்டினேன், எங்காவது உன்னை திட்டு இருக்குண்ணா, உன் மேலே கோவப்பட்டு இருக்குண்ணா, உன்னை கேவலமாக பேசியிருக்கேண்ணா, உன்னை தகுதி இல்லாத ஒன்று சொல்லியிருக்கிறேண்ணா, என் ஒவ்வொரு வார்த்தை உன்னை தேற்றவில்லையா, உன்னை உயிர்ப்பிக்கவில்லையா, அப்படி தானே என்னுடைய வார்த்தை இருந்தது. என்னை காட்டி கொடுப்பதற்கு உன் மனது எப்படி வந்தது? இந்த முத்தம் தானே கடிச்சது. நான் உனக்கு காட்டின அந்த அன்பை வச்சே நீ என்னை காட்டி கொடுக்கிறியா? முத்தம் என்பது அன்பின் அடையாளம். ஹல்லேலூயா. இந்த முத்தத்தின் அடையாளத்தை வச்சு, அன்பின் அடையாளத்தை வச்சு என்னை காட்டி கொடுக்குறையா? சிநேகிதனே, இந்த முத்தத்திலே என்னை காட்டி கொடுக்குற. அங்கேயே ஃப்ளாட் ஆகிட்டான். அங்கே அப்போதான் அந்த நொடி பொழுதுதான் உணர ஆரம்பிக்கிறான். அவருடைய அன்பை எண்ணிச்சு பார்க்குறான். அவரை கொண்டு போய் அடித்து சிலுவையில் ரத்தம் சிந்த தொங்க விடும் பொழுது அவன் உடைந்து போய்விட்டான். எவ்வளோ பெரிய ஒரு தவறு செய்யக்கூடிய நான் மாறிட்டேனே, இது நான் சரியாக தான் நடக்கிறேன்னு செஞ்சு கடைசியில் இந்த தப்பு பண்ணிட்டேனே, அவர் கூட இருந்து நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டேனே, அவர் கூட இருந்து அவர் உணராமல் போயிட்டேன் என்பது அவர் செஞ்ச தப்பு பிறகுதான் அவன் கதறி அவனால் ஏற்றுக்க முடியல, அவனை மன்னிக்க முடியல. பாருங்க,
யூதாஸோட பிரச்சனைனா அந்த அளவுக்கு அவனே வெறுத்துட்டான். அதே யூதாஸ் சிலுவையில் தொங்குற அந்த இயேசு வண்டி வந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க இயேசுவன்னு சொல்லியிருந்தா அவனுக்கும் மறுவாழ்வு கொடுக்க ஆண்டவர் ரெடியாக இருந்தார். ரெடியா? அவனும் நாண்டு கொண்டு செத்தான். நாண்டு கொண்டு அப்போ தேவ இயேசுவோடு நடந்து கூட அவர் என்ன சொல்கிறதெல்லாம் கவனிக்கிறதில்ல. கூட்டம் வருது, கூட்டம் போது காணிக்க வருது, சோறு வருது, ஒரே குஜாலமாக இருக்குது, டைம் பாஸ்ன்னெல்லாம் இருக்குது. இயேசு கூட தேவையான காசு வந்தது, எல்லாம் வந்துடுது, ஓகே. இதுதான் அவருடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்குது. அவர் என்ன பிரசங்கம் பண்ணார், என்ன சொல்ல வர்றாரு, அதெல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. கட்சியில் ஒரு பெரிய படுகொழியில் விழுந்துட்டான். நான் சொல்லுகிறேன், 1000 அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற அந்த ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு இருக்கிற வெளியேறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் உங்களை சரியான வெளிப்பாட்டுக்கு நடத்துகிற ஒரு மிக முக்கியமான அனுபவம். அதை கேட்கும் பொழுது உனக்கு வெளிப்பாடுகளாக வரணும். அந்த அனுபவத்தை ஒரு நாள் இழந்து போயிடாதாங்க. அதை இழந்துட்டிங்கன்னா நீ எங்கே எப்போ விழுவீங்களோ உங்களுக்கே தெரியாது. நான் கரெக்டாக தான் பண்ணுவீங்க, விழுந்த பிறகு தான் தெரியும் நாம் பண்ணது தப்புன்னு. அது வரைக்கும் தெரியவே தெரியாது, அது வரைக்கும் உணரவே முடியாது. கரெக்டாக தான் பண்ணுகிறான்னு நினச்சிருப்பேங்க. ஏசு கூட இருக்குதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு அவன் நினச்சிட்டானா எனக்கு தெரியல. ஆனால் விழுந்து அப்போ தெய்வ அன்பை இவன் புரிந்து கொள்ளவில்லை. இவன் ஒருவன் மத்திய சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் கடன்னு வாசிங்க. ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்திய 19ஆம் அதிகாரம் 16 ஒரு 30 வசனம் தொடர்ந்து கடன்னு வாசிங்க. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். மத்திய 19:16 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் இடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணனா இருக்க விரும்பினால், நீங்க பூரண சர்க்குணா இருக்க விரும்பினால், ரொம்ப கரெக்டான ஆளா மாறணும்னா உனக்கு உண்டானதை விட்டு, அப்புறம் வாசிங்க, உனக்கு உண்டானங்களை விற்று தரித்திரது கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உள்ளவைகளை விற்று தரித்திரது கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். மார்க் அது சம்பவத்தினுடைய கடைசி பகுதி மார்க்ல வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 21, 22. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானதையெல்லாம் விட்டு தரித்திரது கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, இயேசு சிலுவையிலே மறிக்கல, சிலுவைக்கு போகல. இவனை பார்த்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வான்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. இவன் பிரச்சனை என்ன, நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுறேன், நான் கரெக்டாக எல்லாம் என்னென்ன பண்ணுவேன் பண்ணுறேன், இந்த வசனத்தெல்லாம் நான் சிறு வயது முதல்ல நான் கை கொண்டு இருக்கிறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன். இவனுக்கு என்ன, நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், அந்த ஒரு கரெக்டாக நடக்கிறேன்ற ஒரு எண்ணத்தில் போய் நான் இவர் என்ன சொல்லுவார், நான் தான் கரெக்டாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தில் போய் நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும். அப்போ அந்த கற்பனைகள்லாம் சொல்ல, இதெல்லாம் நீ கடைப்பிடிக்கிறியாப்பா? கடைப்பிடிக்கிறேன். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அந்த பாயிண்ட் அவுட் அங்கே பிடிக்கிறார் ஆண்டவர். அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு பேசுகிறாரு. இன்னும் ஒரு குறை இருப்பா, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கல. இன்னும் பிறனை, நீ பெரிய ஆஸ்தி உள்ளவன், பெரிய பணக்காரனவன், சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தன் வீடு, தன் சொத்தம், தன் குடும்பம், தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய இன்னும் பணம் சேர்க்கணும்னு தனக்காக வாழுகிறான். ஆனால் அவனை சுற்றி இருக்கிற மக்கள் கீழ்த்தட்டு மக்களாக இருக்காங்க, ரொம்ப தரித்திரர்கள் இருக்கிறாங்க. உன்னை நேசிக்கிறது போல பிற நேசின்ற உனக்கு வசனம் புரிந்திருந்தா, ஐயா எவ்வளோ வச்சிருக்கணும், நம்ம இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம். இவர் என்ன சொல்ற, ஆஸ்தி விற்று மொத்தமாக கொடுத்துட்டு பின்னாடி வாங்கிட்டார்.
கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லலை, அப்படிதானே சொல்றாரு? அப்படிதானே இருக்கு. வாசிங்க மறுபடியும். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாம் விற்று தரித்திரது கொடு. எல்லாத்தையும் வித்துட்டு குத்துடு. நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால், ஆண்டருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆளா, ஆண்டவர் விரும்புகிற சரியான பாத்திரமான இருக்க விரும்பினால், ஆஸ்திகளை வித்து ஏழைகளை கொடுத்துட்டு என் பின்னாடி சிலுவை தூக்கினவான்டார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால மனமுடைந்து நொந்து நூலாகி போயிட்டான். அவன் தன்னை ஒரு கரெக்டான ஆளாக காட்டணும் வந்தான். நான் ஒரு சிறந்த ஆள், வேதத்தின்படி நடக்கிற ஆளுன்னு காட்ட வந்தான். ஆண்டு நம்ம பண்ணனுக்கு ஒன்றுமே இல்லடா பாயிண்டார். நொந்து நூலாகி போயிட்டான். நாஸ்திகளை எல்லாம் விற்று கொடுன்னு. அப்போ அந்த அன்பு புரியல அவனுக்கு, புரியல தெய்வீக அன்பு புரியல. தேவனை குறித்து அன்பு புரிந்திருந்தா அவன் மற்றவங்களை குறித்து நேசிக்க முடியும். தேவனை புரிந்து கொண்டவன், தேவ அன்பு உணர்ந்து கொண்டவன் தான் மற்றவர்களை நேசிக்க முடியும், மற்றவர்களுக்காக உதவி செய்ய முடியும். அதுதான் அவனுக்கு அவனுடைய குறை. இன்னும் ஒரு குறை உண்டு. நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் உன் ஆஸ்தியெல்லாம் விற்று ஏன் பின்னாடி வந்துடு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படிப்பட்டது? சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்கிற வாழ்க்கை, மற்றவர்களுக்காக என்னைய முழுமையாக கொடுக்கிற வாழ்க்கை. என் பின்பற்றி வா. என்னை போல மற்றவர்களுக்காக வாழுகிற அந்த அன்பின் வாழ்க்கை தான் பூரண சர்க்குணனாகிற ஒரு வாழ்க்கை. ஹலோ, உங்கள் சொத்து எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் விற்று எடுத்துன்னு வந்து இங்கே கொடுத்துருங்க ஐயா, எங்கள் கிட்ட ஊழியத்துக்கு தேவை அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், அடுத்த வாரம் எத்தனை பேர் இருப்பீங்களே எனக்கு தெரியல. இல்லாதவங்களும் சந்தோஷம். அப்பா நமக்கு ஏற்கனவே இல்லை, நம்ம கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருக்கிறவங்களுக்கு ஐயோ என்ன அந்த திடீர்னு இப்படி கேட்டார், அப்படி தான் அவனுக்கு என்ன கொஞ்சம் மனம் நொந்து போயிட்டான். அந்த தெய்வ அன்பு புரியல. ஹல்லேலூயா. அன்பு என்பது கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தன்னையே அர்ப்பணிக்கிறது, மற்றவர்களுக்காக வாழ்வது, அதுதான் அன்பு. அதான் சொல்ற, என்னை பின்பற்றி அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துடு. பணம் ஓடிட்டு தூக்கி போட்டு என் பின்னாடி வா. மற்றவர்களுக்காய், மற்ற ரட்சிப்புக்காய், மற்றவர்கள் விடுதலைக்காய், மற்றவர்கள் உயர்வுக்காய், மற்றவர்கள் மேன்மைக்காய், மற்றவர்கள் வாழ்வுக்காய், மற்றவர்கள் வாழ்க்கையை விலை கட்டும்படியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை என் பின்னே வா. அதுதான் பூரண சர்க்குணன். ஹல்லேலூயா. இவங்க ரெண்டு பேரும் அந்த தெய்வ அன்பை புரிஞ்சுக்காதவங்க. அதனால ஒருத்தர் துக்கப்பட்டு போறாரு, ஒருத்தர் அவரே காட்டி கொடுத்துட்டு நாண்டு கொண்டு செத்துட்டாரு. இன்னும் ரெண்டு பேரை காட்டுறவங்களுக்கு லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 36 47. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 47. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரை சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒரு இடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவளுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான், அதை சொல்லும் என்றார். சீமோன் பிரயுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தா என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசம் முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். அன்பு அந்த அன்பு வெளிப்படுத்த அந்த முத்தத்தை இட்டு பாதங்களுக்கு முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார். ஒருத்தன் கன்னத்தில் முத்தமிட்டு அவரை காட்டி கொடுத்தான்.
இவர் பாதங்களுக்கு முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை உயர்வா நினைக்கிறான். உன் பாதத்தை ஆகிலும் தொட எனக்கு கிருபை கிடைச்சது. இந்த பரிசுத்தமுள்ள தேவன் அல்லவா நீ. உன் அன்புக்கு ஈடு இல்லையே தகப்பன. நான் உயர்வாக நினைச்ச இந்த பரிமளை தைலம், நல்லதன் தைலம், விலையேறு பெற்ற அந்த தைலம், இதுதான் என்னுடைய தொழிலுக்கு ஆதாரம் இருந்தது. இதை பூசிக்கிட்டு தானே நான் தப்பு பண்ணணும். இது இருந்தால் தான் அநேகர் என்னை தேடி வருவாங்க. அந்த உயர்வாக விலை மதிக்கக்கூடிய அந்த தைலத்தை உன் பாதத்தில் விட்டுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் இதை தொட போகிறதே இல்லை. இனி இதை மேன்மையாக நினைக்க போகிறது இல்லை. இனி உம்முடைய அன்பை எண்ணி எண்ணி உன் பாதத்தில் முத்தமிடுவேன். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், ஒருத்தர் இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் என்ன சொல்லணுமா? ஆமாம், இவங்க யார் ஏன்னு சொல்லி எதனா ஒன்று சொல்லியிருக்கணும். தீர்க்கதரிசினா இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் எங்கே வந்தவர் எல்லாம் சொல்லின்னு இருக்கணும். அதெல்லாம் இவர் சொல்கிறார், இவர் தீர்க்கதரிசின்னா யாருன்னு சொல்லணும் இல்லையா? ஏதாவது சொல்லணும்ல. இவங்க வந்து பாவியான மனசு சொல்கிறேன். இவர் ரியல் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இவர் தீர்க்கதரிசி எங்கெங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணுவார். எங்கே சொல்லணுமோ அங்கே கரெக்டாக சொல்லுவார் தீர்க்கதரிசினா. மற்ற நேரத்தில் அன்பை யூஸ் பண்ணுவார், சில நேரத்தில் வார்த்தையை யூஸ் பண்ணுவார். இவரை மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு, நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இயேசுவை நான் பிரமிக்கிறேன். அவர் தேவன் என்பது அவருடைய வார்த்தை கொண்டு தான் நான் பிரமித்து போகிறேன். கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவார். இவன் பிரச்சனைன்னு தெரிஞ்சது கரெக்டாக அந்த பாயிண்ட் அடிப்பார். கண்டிப்பாக அது அவனுக்கு 100% பொருந்தக்கூடியதாக இருக்கும். கரெக்டாக பேசுவார். அதான் அவர் தேவன்ன்றது ஒரு வார்த்தை தான் உணர முடியும். கரெக்டாக அடிக்கிறாரு. இவள் அன்பு கூர்ந்தால இவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டாள். அதிகமாக மன்னிக்கப்பட்டான். சின்ன வயசில் போய் சபையில் உட்காந்துரும், 15-20 வயசில் அந்த சாட்சி சொல்லுவாங்க. நான் கெஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன், நான் குடிச்சிட்டு இருந்தேன், நான் என் கொலை பண்ணேன், ஏமாத்தினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன் சொல்லி கடவுள் வந்து எனக்கு வந்து என்னை சந்தித்தார், என்னை மாற்றினார்னு சொல்லி தன்னுடைய பழைய வாழ்க்கைங்களை கொடுத்து நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னை வாழ்க்கையை இப்படி ஆசீர்வதித்தார், அப்படி ஆசீர்வதித்தார். நான் உட்காந்து யோசித்துன்னு இருப்பேன், என்னடா நம்ம எதுவும் பண்ணல, கொலையும் பண்ணல, கஞ்சாவும் அடிக்கலை, நாம் சபைக்கு வந்து நிற்கிறோம், நாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓ, இதெல்லாம் பண்ணிட்டு தான் வரணும் பொழுது. எனக்கு அது ஆரம்ப காலத்தில் எனக்கு புரியல. அதிகமாய் மன்னிக்கப்பட்டது. அந்த அன்பை உணர்ந்து அவன் பேசிட்டு இருக்கிறான். கடவுள் நான் இப்படிலாம் இருந்தேன், கடவுள் வச்சுது. எனக்கு அது ஒன்றுமே இல்லையா, அந்த அன்பு எனக்கு புரியல. கர்த்தர் என்னைய நேசிக்கிறாருன்னு எனக்கு விளங்கலை. ஏன் நாங்கள் உட்காந்துருக்க சபையில். ஆனால் அவன் அந்த பாவத்தில் அதிகமாக இருந்து கடவுள் மன்னித்ததெல்லாம் அவன் பேசிட்டு இருக்கிறான். எனக்கு இது விளங்கலை. அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் அன்பு கொடுக்குறான். ஹல்லேலூயா. சரி, நான் உன் வீட்டுக்கு வந்தேனப்பா, காலுக்கு தண்ணி கொடுத்தியா? அவர் கண்ணீரினால் என் காலை துடைத்து விலை மதிக்க முடியாத அந்த தைலத்தை ஊற்றி துடைச்சி அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை புரிந்து கொண்ட ஒரு இதயம். ஹல்லேலூயா. இன்னொருத்தரை காட்டணும். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-9. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியர். பாருங்க அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, மறுபடியும் வாசிக்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான. இந்த வாசனை பார்த்தால் தெரியும் எப்படி பயங்கரமான ஆள் இருந்திருப்பான். கொலை செய்யும்படி சீர்றான். அப்படியே சீவிடுவேன்றாங்களா, கேள்விப்படுகிறீங்களா? செஞ்சிடுவேன், சீவிடுவேன், அந்த மாதிரி அவன் வார்த்தை இருக்குது. சீவிடுவேன், செஞ்சிடுற மாதிரி சீருனா அப்படி சீருவான். அப்புறம் பிரதான ஆசிரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை. ஆமா, இந்த ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி எங்கெங்க போய் என்ன பண்றாங்க, கத்திடிக்கிறாங்க. ஸ்திரீகை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலே ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது பவர் கையில வச்சுக்கிறான். ஏற்கனவே சீர்றான், ஏற்கனவே வந்து பயப்படுத்துறா எல்லாரையும். இப்போ இன்னொரு பவர் வேற வந்துருச்சு, பவர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவன் பிரயாணமாய் போய்
தமஸ்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று. நீ என்னை ஏன் துன்பப்படுது? அந்த குரல் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அந்த இயேசுடைய குரல் எப்படி இருந்திருக்கும்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஏக்கமாய் தாகமாய் என்னை ஏன் இப்படி சிரமப்படுத்துகிறாய், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறான்? ஒரு வார்த்தை அவனை நோக்கி கடந்து வருகிறது. அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில போய் உதைக்கிற பாது உனக்கு கஷ்டம் இல்லையா? அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நீ இப்ப சித்தமா இருக்கீங்க. அதற்கு கர்த்தர் நீ எழுந்து படர்ந்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின 9 வாசிக்கிறீங்களா? 7 அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்போது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமல். ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது, 3 நாள் பார்வை இல்லாதவனாய். ஏசு குருடனு கண்ணு திறந்தாரா இல்லையா? திறந்தாரு இல்லையா? இங்க என்ன பண்ற, ஒருத்தன் குருடனை ஆக்கிட்டாரு. 3 நாள் குருடனா இருந்துட்டாரு. இந்த 3 நாள் எதுக்குன்னா, அதுதான் அவன் புடமிட்டு அவன் சுத்த பொண்ணாய் விளங்குகிறார். 3 நாட்கள். 1 வாரம் படிக்க ஒருத்தன் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டேன்னு வச்சிங்க, லைஃப்பில் பிறந்தது முதல் பண்ணதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துடும். அந்த 10 நாள் 10 ஆளே மாறி வந்திருப்பான். ஏன்னா மரணத்தின் விளிம்பிக்கு போயிட்டு வந்திருப்பான். அப்போ தான் அந்த மரணத்தை அவன் ருசி பார்த்துட்டு வந்திருப்பான். நம்ம செத்துட்டான் என்ன ஆகும்? அப்போ அதுலேருந்து மீண்டு வரும்போது அவனுக்குள்ளே பெரிய மாற்றம் இருக்கு. அதுபோல் உன் கண்ணை குருடாக்கி 3 நாள் விட்டுட்டாரு. அந்த 3 நாளில் அந்த குரல் திரும்ப வருகிறது. என்ன அந்த வாசிங்க, ஆண்டவரோட அவனு பேசுறான். அதில் சவுலே அது வாசிங்க. தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே ஒரு பெயரை, தன்னுடைய பெயரை சொல்லி ஒரு குரல் வருகிறது. அந்த குரல் எப்படி இருந்திருக்கும்? அந்த குரல் தான் அவனோட மாற்றின ஒரு விஷயம் இருக்கு. சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த குரல் ஒரு பெரிய ஒரு அவனை தன்னால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பேசுறது போல இந்த தேவன் பேசுகிற இந்த குரலை கேட்க முடியுது. சவுலே நீ என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? பார்க்குறேன், நம்ம யாரோட துன்பப்படுத்தணும்? நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவனுக்கு அதில் புரிஞ்சது என்ன தெரியுமா? 3 நாளாக யோசிக்கிறேன் உட்காந்து. நான் அடித்த, காயப்படுத்தின, சிறையில் அடித்த இவர்கள் தான் இந்த தெய்வம் அதிகமாக நேசிக்கிறது. இந்த கர்த்தர் நேசிக்கிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே கர்த்தர் என்று நாம் ஆராதிக்கிறோமே அந்த தெய்வம் இவர்களை நேசிக்கிறார். இவர்களை நான் துன்பப்படுத்திட்டேனே. அந்த அன்பின் குரல், அந்த ஏக்கத்தின் குரல் அப்படி உரு மாற்றுகிறது. அவனுக்கு எல்லாம் வேதத்தை ஏற்கனவே கரைச்சி குடிச்சுவேன். இது வரைக்கும் அவன் பார்த்த விதம் வேற. ஆண்டவருடைய அன்பின் குரலை கேட்ட பிறகு அவனுக்குள்ள பல வெளிப்பாடு. இந்த 3 நாளில் கண்டிப்பாக தூங்கி இருக்க மாட்டான். 3 நாளும் இந்த பேசின இந்த குரலையும் இந்த காரியங்களும் வைத்து இயேசு பற்றி அவன் கேள்விப்பட்ட விஷயங்களும் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை வச்சு 2ம் ஆண்டவர் கனெக்ட் பண்ணி பல வெளிப்பாடுகளை அவனுக்கு கொடுக்குறார். அந்த வெளிப்பாடு கிடைச்ச பிறகு அந்த அன்பை, தெய்வனுடைய அன்பை புரிந்து கொண்ட பிறகு 18 இருந்து 23 வாசிங்க. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிலுள்ள போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அப்ப 3 நாளா சரியா சாப்பிடல, சரியா தூங்கல.
3 நாளா ஒரு சாப்பிடவே விதமான உள்ள நடந்து கொண்டிருக்கு. தன் ஆவியில சில மாற்றங்கள், சிந்தனையில பல மாற்றங்கள், அநேக கேள்விகளுக்கான பதில்களை 3 நாளாய் அவன் யோசிக்கும்படியா, சிந்திக்கும்படியா அவன் கண்களை குருடாக்கி ஆண்டவர் வைத்திருந்தார். வாசிங்க. சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி வெயிட் பண்ணாம ஒரு திட்டம் போட்டுக்கின்னு 2 வருஷம் பொறுத்து நம்ம ஊழியத்துக்கு போகலாம், பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு. சிலர் இப்படி இருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் ஏதாவது செய்கிறேன், ஏதாவது செய்கிறேன், காசு வந்தா நான் எதிர்பார்த்து இருக்கிறேன், நான் வந்தா செய்கிறேன், வந்தா செய்யறதில்லை, இருக்கும் இப்போ செய். அல்லேலூயா. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். உடனே கிளம்பிட்டான், பைய தூக்கினு உடனே. ஆமா, அவனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. 3 நாள்ல தெளிவாயிட்டான். சீசரில் பார்த்துல கொஞ்சம் சில கேள்விகள், சந்தேகங்கள்லாம் தீர்த்துக்கிட்டான். இப்போ அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஏற்கனவே பைபிள் நல்லா கரிச்சு குடிச்சதுனால இந்த வெளிப்பாடு கிடச்சோன்னு அப்படியே பழிச்சுன்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நமக்கெல்லாம் விளங்கடிச்சு. ஹலோ. ஆமாம், ஆண்டவர் அன்புள்ள தேவன்ன்றதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்கள் உளமாற உணர்ந்துட்டா நீங்கள் அதை நீங்கள் சொல்ல தயாராக இருக்கீங்க. வெயிட் பண்ணாதீங்க. உடனே ஆண்டவர் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மை பற்றி பேசுங்க. நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. இவர் தான் கர்த்தர், இவர் தான் தேவன் நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் அதை அவரை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இயேசு வண்டி வர்றீங்க, வர்ற மக்கள் எப்படி வராங்க? இயேசு நல்லவர், அவர்கிட்ட வந்தால் அவனுக்கு சுகமாயிடும், உனக்கு பிரச்சனை தீர்ந்துடும், ஜெபிக்கலாம், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து கொண்டு வரோம். அவங்கள வர்றாங்க. அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இயேசு கிட்ட போனால் நல்லது நடக்கும், அவரும் ஒரு கடவுள், அவரும் ஒரு கடவுள் என்ற நம்பிக்கையில் வர்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் கடவுள் இருந்தாலும் அந்த கடவுள் நம்ம கைவிட்டுருச்சு. சரி, இயேசுக்கிட்ட போனால் நடக்குன்றாங்க, இவர் நல்ல கடவுள்ன்றாங்க, ஒரு அன்பான கடவுள்ன்றாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆலயத்துக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இயேசு நல்லவர், அவர் ஒரு கடவுள், நமக்கு உதவி செய்வார் அந்த ஒரு நம்பிக்கையில் வர்றாங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வராங்க. ஆனால் அவங்களால ஒன்று சொல்ல முடியாது, என்ன தெரியுமா, இயேசு மட்டும்தான் தெய்வம்னு அவங்களால சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போகணும், இன்னும் அவங்க சத்தியத்தை அறியணும், இன்னும் அநேக காரியங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுப்பா, இயேசு மட்டும் தான் கடவுள், மற்றெல்லாம் கடவுள் மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு நல்லா விளங்கிடுச்சு, இயேசு மாத்திரம் தெய்வம் நான் உணர்ந்துட்டேன்னா உடனே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. உடனே போய் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லணும், இயேசு என் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உனக்காய் மரித்த ஒரு தெய்வம், உன் பாவங்களை சுமந்து கொண்டு ஒரு தெய்வம். பெரிய பிரசங்கெல்லாம் தேவையில்லை, சகைகிட்ட ஆண்டவர் பேசுகிற ஒரு அன்பின் குரல் கொஞ்ச நேரத்தில் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவானா. நீ சொல்கிற அந்த அற்புதமான சுவிசேஷம் அந்த சொல்கிற விதத்தில் சொன்னா அவனை உருக்கி எடுத்துடும். ஹல்லேலூயா. இயேசு உன்னை நேசிக்கிறான்ற ஒரு வார்த்தை ஒரு மனிதனை மாற்ற பவர்ஃபுல்லாக இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. எல்லாரும் வெறுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஏண்டா நம்ம பிறந்தோம், நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டோமே, நம்மளை நேசிக்க ஒருவரே இல்லை, நம்ம கூட பேசக்கூட ஒரு ஆள் இல்லையே, அவங்ககிட்ட போய் இயேசு நான் ரொம்ப நேசிக்கிறார் பாருங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அவன் வாழ்க்கையில் அது அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா. என்னையும் ஒருத்தர் நேசிக்கிறாரா, அந்த வார்த்தை திரும்ப அவன் காதில் பேசிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அதிகாலையில் போய் சுவிசேஷத்தை சொல்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு சொல்லுகிறார். பாதி பேர் தூங்கிட்டு இருக்கிறான், பாதி பேர் 4:30 மணிக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். பாதி பேர் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தர் சில முழிச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தர் அரை தூக்கத்தில் இருக்கிறான். அவன் காதுக்குள்ள நீ கேட்கலையோ இந்த வசனத்தை உனக்குள்ள அனுப்புறத வேலை வருத்தப்பட்டு. ஆமாம், சிலர் ராத்திரி எல்லாம் பல பிரச்சனைகள் தூக்கம் இல்லாமல் அவங்க தூக்கம் வராது, அவங்களுக்கு கண்ணை தான் மூடுவாங்க, ஆனால் தூக்கம் வராது. அப்படிப்பட்ட மன வேதனைகள், பாரங்கள், மாத கணக்காக தூங்காதவங்க, வருஷம் கணக்காக தூங்காதவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி தெரியாது.
அதுக்கு என்ன பண்ணுறது புரியாது. அதையும் யோசித்து அவங்க வாழ்க்கையில் தூக்கத்தை இழந்து போனவர்கள் உண்டு. பல பிரச்சனைகளெல்லாம் தூங்காமல் அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பாங்க. யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த அதிகாலை விடியற் காலத்தில் போய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன், நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் என்று சொல்ற அந்த ஒரு வசனம் அவங்க வாழ்க்கையில் வல்லமையை வேலை செய்யும். ஹல்லேலூயா. கடவுளே வந்தவர்களை பேசுகிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அன்பு நிறைய நிறைய பொங்கி வழி ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அவருடைய புரிதலும் அவருடைய அன்பும் விளங்க நம்மளை யாரை கட்டுப்படுத்தி இயேசுவித்தெல்லாம் சொல்லாத, நீ அதெல்லாம் பேசாதன்னு உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எங்கே வாய்ப்பு கேப்பு கிடைக்குது அதில் என்ன பண்ணு, டக்குன்னு பண்ணுறேங்க, இயேசு பற்றி சொல்லிவிடுங்க, இயேசு பற்றி சொல்லிடுங்க. தாமதிக்காமல், அப்படி தானே போட்டிருக்கேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். இங்க பாருங்க, லேட் பண்ணாம இப்படி சொன்னதான் புரியும் உங்களுக்கு. என்னது லேட் பண்ணாம? தாமதிக்கன்னு அர்த்தம். தாமதமின்றி, தாமதம்னா லேட்டா இல்லாம உடனே, துரிதமாக, சீக்கிரமாக, விரைவாக. அப்புறம் வேற எதனா வார்த்தை இருக்குதா இங்கிலீஷ்ல? ஜல்தி. அப்புறம் தெலுங்குல எதனா இருக்கா? ஃபாஸ்ட், வேகமாக, விரைவாக, லேட் பண்ணாம. என்னத்துக்கு? ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு. சர்ச்சுக்கு போகிறதுக்கு இல்லை, நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிடுறோம். ஆண்டவர் சொல்கிறதுக்கு அவர் தாமதிக்க மாட்டேங்கிறான். எப்படா ஆளை விடுறா, எல்லாம் புரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் விழுங்கிடுச்சு, நான் ரெடி. அன்பு. ஹல்லேலூயா. அவனை மாற்றின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சவுலே சவுலே, என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? இந்த வார்த்தை தாங்க அவனை அசைத்தது. அந்த அன்பின் சத்தம், தேவனுடைய குரல் அவன் கேட்டானே, அந்த குரல் அவனை மாற்றினது. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை அன்பில் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு ஆரம்பித்து எங்க போய் முடியுதுன்னா, பூரண சர்க்குறராய். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டு இழக்க தயாராகிட்டான். ஆண்டவரே, என் ஜீவனை கூட உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆண்டவரே, உனக்காக நான் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. சிலுவன் என்ன தெரியுமா? முழுவதையும் அர்ப்பணிக்குது, தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. மற்றொரு வாழ்க்கைக்காக, மற்றொருடைய விடுதலைக்காய், மற்றொருடைய மேன்மைக்காய், மற்றொரு ரட்சிப்புக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறது தான் சிலுவை. ஹல்லேலூயா. கண்ணமோடுவோம். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. இப்போ